ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் Thursday மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தானே எப்போவுமே சாப்பிட்றோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்தா தான் ட்ரை பண்ணியிருந்தோம். நான் பாஸ்தா வேக வச்சுட்டு எடுத்து வடிகட்டி வச்சுட்டு மட்டும் போயிட்டேன். ஹஸ்பண்ட் தான் மீதி ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டு பாப்பா அழுகவட்டியும் பாப்பா பார்க்க போயிட்டேன். ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சுக்கு ஒரு 2 மந்த்து கிட்ட வெறும் வெஜ்ஜாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்பாவும் மாலை போட்டிருக்காங்க, ஹஸ்பண்டோட அண்ணாவும் மாலை போட்டிருக்காங்க. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நான்வெஜ் கிரேவிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படா நான்வெஜ் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஆகிட்டேன். முதல்ல அவ்வளோ கிரேவிங்ஸ்லாம் இருந்ததே இல்லை. அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் அவ்வளோவா நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டோம். வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுவோம். அதுவும் ரொம்ப கிரேவிங்ஸ்லாம் இருக்காது. ரொம்ப அடிக்ட்லாம் சாப்பிட மாட்டேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அடிக்கடி நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போ சாப்பிடாம இருக்கவட்டியும் ரொம்பவே கிரேவிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படா சாப்பிடுவோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் லஞ்சுக்கு வெஜிடபிள் சாதமும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் வச்சுருந்தோம். எக்ஸ்ட்ரா தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி டே ரொம்ப சூப்பராகவே போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி